எல்லா ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வாக்காளருமே தவறாமல் அவங்களுடைய இது ஒரு ஓட்டிங் ரைட், இது ஒரு உங்ககிட்ட ஒரு ரைட் இருக்கு, அதனால இது நீங்கள் பயன்படுத்தி தவறாமல் நம்ம வாக்குச்சாவடிக்கு வந்து நீங்கள் ஓட் போடுறதுக்கு நாங்கள் வேண்டுகொள்கிறோம். பூத் ஸ்லிப் வந்து அனைவருக்கும் சென்று தான் நீங்கள் சொல்லுங்க சார். ஆனால் இன்னும் பல இடங்களில் பூத் ஸ்லிப் வந்து வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பூத் ஸ்லிப் வந்து மிக முக்கியமா இல்லை மாற்று ஏற்பாடு ஏதாவது கிடைக்க இருக்கா சார்? கிட்டத்தட்ட 90% நாங்கள் பூத் ஸ்லிப்ஸ் எல்லா பகுதியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில இடத்துல சப்போஸ் வீட்டில் யார் இல்லை யார் அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பூத் ஸ்லிப் அவங்ககிட்ட போய் சேரலாங்கன்னா கூட அதுக்கு ஒன்றுமே நம்ம ஓட் போடும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். நம்ம எலக்ட்ரானிக் முறையில் நம்மக்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருந்தால் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அதில் நம்ம போயிட்டு நம்ம இது எபிக் கார்டு நம்பர் அதில் போட்டால் இல்லைன்னா நம்ம பேர் போட்டால் கூட அப்பா பேர் அந்த மாதிரி இல்லை ஹஸ்பண்ட் பேர் ஆர் ஒய்ஃப் பேர் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் யார் அந்த மாதிரி பேரெல்லாம் நம்ம கொடுத்துட்டு சர்ச் பண்ணும்போது நமக்கு எந்த வாக்குச்சாவடியில் நமக்கு ஓட் இருக்கு நமக்கு நல்லா அதில் தெரியும். அப்புறம் பூத் ஸ்லிப் வச்சு நம்ம ஓட் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இல்லை. நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு அடையாள அட்டை இருக்கணும். 13 எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து ஏதாவது ஒரு இருக்கணும். நமக்கு நம்ம எந்த வாக்குச்சாவடியில் என் பேர் இருக்குது நம்ம இந்த ஆப் மூலமாக கூட தெரிஞ்சுட்டு போயிட்டு நம்ம போலிங் ஸ்டேஷனில் நம்ம எங்கே பேர் இருக்கிறோமோ அங்கே ஓட் போடலாம். எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நம்ம லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிறது. நாங்கள் கடந்த எலெக்ஷன்ஸ்லேயும் பார்த்துருக்குறோம். லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் நமக்கு வரதில்லை. இருந்தாலும் நம்ம கிரிட்டிக்கல் வல்னரபிள் அந்த மாதிரி போலிங் ஸ்டேஷனுக்கு ஈதர் ஏதாவது ஒரு சிஏபிஎஃப் அந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இல்லைனாக்கா ஒரு வெப்காஸ்டிங் கேமரா இல்லைனா ஒரு கண்டினியூஸ் வீடியோ கேமரா இல்லைனாக்கா ஒரு மைக்ரோ அப்சர்வர் இண்டிபெண்ட் மைக்ரோ அப்சர்வர் அவங்க எல்லாம் ஒன்லி அப்சர்வருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அது தவிர நமக்கு ஒரு 1950 நம்பர் இருக்குது. எங்கேருந்து நம்ம எந்த மாவட்டத்திலேருந்து அது ஃபோன் பண்ணால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற டிஓ ஆஃபீஸ்க்கு ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு அது போய் சேரும். 1950 அந்த நம்பர்லேயும் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதுக்கும் நாங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். பிரச்சாரம் முடிந்திருக்கிற நிலையில் வந்து வேட்பாளர்கள் அந்த அவங்களாம் என்ன மாதிரியான நடைமுறைகளை தற்போதிலிருந்து ஃபாலோ பண்ணுவாங்க? இப்போ ஒவ்வொரு கேண்டிடேட் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஜென்ரலாக இந்த சைலன்ஸ் பீரியட் இன்றைக்கி 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6 மணி ஈவினிங் டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்களுடைய யார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்களோ அவங்க வந்து கான்ஸ்டிடியூன்ஸ்லேருந்து வெளியில் போகணும். அதுக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த சைலன்ஸ் பீரியடில் நம்ம பிரச்சார காரியமும் பண்ணக்கூடாது. அதுவும் எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக சொல்லியிருக்கிறோம். அது எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு வேண்டுகோள். மாலை 6 மணிக்கு பிறகு நம்ம வாக்களிக்கிறதுக்கு எப்பவுமே வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அது ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கு. என்னன்னா 6 மணிக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு டோக்கன் கொடுத்து நம்ம ஓட் போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். ஆனால் பட் 6 மணிக்கு வந்து நிறைய வாக்காளர்கள் வந்து 6 மணிக்கு பின்னாடி வந்தாலும் டோக்கன் கொடுத்து போடலாமே ஒரு சின்ன வாக்குவாதம் தான் இருக்கு. அதை ஒரு கிளாரிஃபை பண்ணுறோம். நம்ம வாக்கு அன்னைக்கு 6 மணிக்கு உள்ளே யார் வந்திருக்கிறாங்களோ அவங்க நம்ம சீட் கொடுத்துட்டு ஓட் போடுறதுக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஏற்பாடு எல்லாம் பண்ணோம். அதுக்கு ஆல்ரெடி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதில் தெரிய வச்சிருக்கிறோம். அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங்கில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போவே வந்து பணப்பட்டுவாடா அந்த மாதிரி புகார்களும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல பணப்பட்டுவாடா தராங்கன்னு சொல்லிட்டு வேட்பாளர்களே வந்து புகார் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் எப்படி சார் தடுக்க போகிறோம்? நம்ம இதுக்கு ரிவ்யூ மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்ஸில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் கூட எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஜென்ரல் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது உடனடியாக அவங்களுடைய கண்காணிப்போட இதுக்கு ஆக்ஷன் நாங்கள் எடுக்க போகிறோம். அது தவிர நமக்கு சிவிஜில் ஆப்பில் கூட நம்ம கம்ப்ளைண்ட் வரும்போது அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.